நான் அநேகருக்கு ஜெபித்தில் இருக்கிறேன், அநேகருக்கு ஜெபத்தில் சொல்லியிருக்கேன், புது விலாசத்தை கர்த்தர் தருவார். சில இடத்த வந்து நான் மனசார சொல்லியிருக்கேன், அதை கர்த்தர் சொல்கிறார்ல, இதை வாங்கிக்கிறீங்களா? அப்போது ஜனங்க பயப்படுவாங்க, ஐயா இது கோடியாச்சே, இது ரொம்ப அதிகமாக இருக்கே, இட் இஸ் மோர் தென் மை பட்ஜெட், இட்ஸ் நாட் இன் மை பட்ஜெட் சொல்லுவாங்க. இங்கே சொல்ல வர ரகசியம் என்னென்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 31வது வசனம் என்ன, உன் எல்லையாய் இருக்கும்படி செய்வேன். இப்போது நம்ம பொருளாதாரம் தான் நம்முடைய எல்லைகளை தீர்மானிக்குது. பொருளாதாரம் தான், உங்கள் கருத்தில் இருக்கிற பொருளாதாரம் தான் உங்களுடைய வீட்டை தீர்மானிக்கிறது. உங்களுடைய எல்லா காரியங்களும் தீர்மானிக்கிறது உங்கள் கையில் இருக்க பொருளாதாரம் தான். ஆனால் உங்களுக்கு என்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ மலை பிரசங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில். இப்போ ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீ கேட்பதுக்கு முன்பே நான் தருவேன். உங்களுக்கு எது தேவை என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தராக இருக்கணும். என் எல்லைகளை தீர்மானிக்கிறது நான் அல்ல, என் எல்லைகளை தீர்மானிக்கிறது கர்த்தர். ஒரு மனுஷனுக்கு எதுக்கு எவ்வளோ பெரிய வீடுன்னு கேட்கக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டில், எவ்வளோ பெரிய இடம் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. சமுதாயம் கேட்கும், உறவினர்கள் கேட்பாங்க. இனி ஒரு நாட்களில் உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரம் அடைய போகிறது. உங்கள் எல்லைகளை தீர்மானிக்கிறது உங்கள் பொருளாதாரம் அல்ல, உங்கள் எல்லைகளை தீர்மானிக்கிறது தேவனாய் கர்த்தர். திஸ் மஸ்ட் பி யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகணும். ராஜ்யத்தினுடைய விசுவாசம் இது, அதாவது அகல கால வைக்கிறது. இது அத்தனையுமே வந்து நம்ம பேங்க் லோன் இல்லாமல் போகணும். இது அத்தனையுமே வந்து நம்ம எங்கேயும் கடன் வாங்காத போகணும். நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ மாதம் மாதம் கட்டணும் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இங்கே தீர்மானிக்கிறது கர்த்தர். புறஜாதிகளை துரத்திட்டு உனக்கு நான் தரேன்னு சொன்னார்னா தருவார். ஆனால் நம்ம போய் இந்த கடன் இதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்கள் கருத்தில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்கோ அந்த அத்தனையும் நீங்கள் கையில் வைத்து கொள்ளுங்கள், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு தீர்மானிக்கிறது யார்? உணவை தீர்மானிக்கிறது யார்? உடையை தீர்மானிக்கிறது யார்? இருப்பிடத்தை தீர்மானிக்கிறது யார்? பூமியின் எல்லைகளை தீர்மானிக்கிறது யார்? நீங்கள் உட்காந்து தயவுசெய்து நான் சொல்கிறத போட்டு கூட திருப்பி போட்டு கூட கேளுங்க. கேட்க வேணும்னா இது யூடியூப் பிளாட்ஃபார்ம் கெட்டுன்னு வருது. இதுவரைக்கும் உங்களுக்கு எது தீர்மானித்தது? இதுவரைக்கும் எது தீர்மானித்தது? என் பொருளாதாரம். ஒன்று எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கோம், இது நடக்கிறது சொல்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிகிட்ருப்பாங்க விசுவாசிகள், தேவ ஜனங்கள் கொஞ்சம் ஆசைப்பட்டு ஏதாவது செலவு பண்ணியிருப்பாங்க. அது பெரிய ஒரு கருப்புள்ளி ஆகிட்டுருக்கும் வாழ்க்கையில். சொல்ல செய்யாததா சொல்ல கீழ்ப்படியாமைக்குள்ளே வந்தது போல் இருக்கும். ஆஃப்டர் த இன்ஸ்ட்ரக்ஷன், ஆஃப்டர் த ப்ராஃபஸி, ஆஃப்டர் அ ப்ராஃபிட் விசிட்டேஷன், அவங்களுக்கு ஏதோ ஒரு டெம்டேஷன், ஏதோ ஒரு ஆசைப்பட்டான் செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் பார்த்தா அது அவங்க பொருளாதாரத்துக்கு மேலே போயிடுச்சு. இன்றைக்கி ப்ராப்ளம் வந்து அதில் தான் ஆரம்பிக்குது. எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சுனாங்க, இதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா இந்த பொருளாதார சீர்கேடாகவே மாறிடுச்சு. அது அப்போ இருந்தது கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். மிஞ்சி போனால் சத்தியம் தெரியும், ஆனால் தெரியாது. இவ்வளோ இந்த அளவுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் ராஜ்யத்தினுடைய புத்திரர்களுடைய அந்த பாணியில் வருகிற பொழுது, இப்பொழுது உங்களுக்கு எல்லைகள் எவ்வளோ முக்கியம் என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது அவருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நான் சொன்னது என்னென்னா, என்னுடைய உழைப்பிற்கு வருகிற ஒரு அடையாளம், ஒரு வீட்டை கட்டணும், பிள்ளைகளுக்கு வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும். ஜென்ரல் மேன், ஒரு சாதாரண மனுஷனுடைய இருதயம் இது. பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும். இல்லது ஒரு வீட்டை உண்டாக்குறது என்ன, என்னுடைய பராக்கிரமும் இல்லை, என் இவ்வளோ நாள் உழைச்சேன் ஐயா, அதுக்கு உழைப்புக்கு ஒரு பலனாக ஒரு வீடை உருவாக்கியிருக்கோம், ஒரு சொத்தை உருவாக்கியிருக்கோம். என் தகப்பனார் எனக்கு உருவாக்கினார், நான் அவர்களுக்கு உருவாக்குறேன், இப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் இது வந்து அவருடைய அடையாளமாக இருக்கிறது. எது? எனக்கு நிலத்தை கொடுக்கறது கர்த்தருக்கு ஒரு அடையாளம், ராஜ்யத்துக்கு ஒரு அடையாளம். இந்த மனுஷன் என்னை நம்பியிருக்கிறான் என்பது இல்லை, எனக்காக இவ்வளோ நாள் ஜெபித்தான் என்பதல்ல. மறுபடியும் சொல்கிறேன், எனக்காக இவ்வளோ நாள் ஊழியம் செய்தான் என்பதல்ல. இவ்வளோ நாள் செஞ்ச ஊழியத்துக்குன்னா ஐயோ நம்ம அது ஐ எம் டேக்கிங் அ கிரெடிட். நான் ஊழியம் செஞ்சேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நான் சொன்னனாலே அது தீட்டாகவே படும். ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள்ளே பார்க்கிற பொழுதோ அது மிகப்பெரிய தீட்டு, மிகப்பெரிய ஒரு பெருமை. நான் என்ன ஊழியம் செஞ்சேன், எனக்கு மேலே ஊழியம் செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் ஏதோ ஊழியம் செஞ்சதுனால அல்ல, நான் ஜெபிக்கிறதுனால அல்ல, அவர் ரத்தத்தின் உடன்படிக்கையினால என்னை கண்ணோக்கி பார்க்கறதுனால. ஆனால்
இது எல்லாம் நான் செய்து வருகிற பொழுது நான் ராஜ்யத்தின் புத்திரனாக மாறுகிறேன். என்னுடைய அடையாளம் கர்த்தர் தீர்மானிக்கிறார். அந்த அடையாளத்தை என்ன அடையாளத்தை தீர்மானிக்கிறார்? இவன் ராஜ்யத்தினுக்குரியவன், இவன் ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. என் ராஜ்யத்தினுடைய அடையாளமாக என்னை நான் வைக்கிறேன். பூமியில் உன்னை அடையாளமாக நான் வைக்கிறேன். உங்கள் எல்லைகளை அவர் தீர்மானிக்கிறார். அவர் அதுக்குரியதை கொடுத்து தீர்க்கிறார். என்ன அவர் அது முற்றிலும் அவரே கொடுக்க போகிறார். இனி வருகிற நாட்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், விசுவாசிகள் வாங்க போகிற சொத்துக்கள் லோன் இல்லாமல் நீங்கள் வாங்க போகிறீங்க. திஸ் இஸ் அ ப்ராஃபஸி. ஐயா, நாளைக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, தட்டுப்பாடு அதிகமாக இருக்குன்னா நாளை குறித்து நாளை கவலைப்படும். நீங்கள் இந்த ப்ராக்டிஸ்குள்ளே வாங்க, மீதி எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்கள் நம்ம கேட்கறதெல்லாம் அன்னாட காரியம், அன்றன்று உள்ள காரியம். அதாவது இந்த மாதத்துக்குரிய கட்டணங்கள் தீர்வுகளுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறோம். ராஜ்யத்தினுடைய பெரிய காரியங்கள்லாம் இதான். நீங்கள் எல்லைகளை பிடிங்க, நீங்கள் எல்லைகளை நீங்கள் சுதந்திரீங்க. ஆனால் அதுவே அந்த எல்லைகள் கூட கர்த்தருடைய வழியில் நான் சொல்கிறேன், இது என்னுடைய ஜனத்திற்கு ஒரு அடையாளம். கர்த்தர் கொடுக்குற காரியம். அவர் தான் தீர்மானிக்கிறார் எல்லையை. 1/4 கிரவுண்டா, அரை கிரவுண்டா, 3/4 கிரவுண்டான்றது நம்ம பட்ஜெட்டை பொறுத்து இருக்குதுன்றது மாம்சம் பேசுது. உலகம் முழுதும் இது நடக்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? இங்கே கொஞ்சத்தை பெருக்க பண்ணுகிற தேவன் நம் தேவன். அந்த 5 அப்பா 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டாங்களே, என்ன வரிசையாக உட்கார வைக்க வேண்டியதாகிடுச்சு. க்ரௌடாக இருந்தது, கும்பலாக இருந்தது, திரளான ஜனங்களாக இருந்தது. அதுங்களை ஒழுங்குபடுத்தி உட்கார வைக்க வேண்டியது தான் சீஷருடைய வேலையாக இருந்தது. அந்த கொஞ்சத்தை எடுத்து போய் இயேசுகிட்ட சேர்க்கறது சீஷருடைய வேலையாக இருந்தது. அவர் அண்ணாந்து பார்க்கிறார், வானத்துக்கு நேரே அண்ணாந்து உயர்த்தி காட்டுகிறார் இருக்கிற கொஞ்சத்தை. அது பலிக்கு பெருக்கிறது. ஆனால் அது எப்படி பெருக்கும்னு பார்க்குறது சீஷருடைய வேலை கிடையாது. அதாவது விசுவாசியருடைய வேலை கிடையாது. சீஷருடைய பேச்சை கேட்கறது தான் விசுவாசருடைய வேலை. பந்தியாக அமருங்க, வரிசையாக அமருங்க, 50 பேர் அமருங்க. நீங்கள் வேணால் மார்க் 6 எடுத்து பாருங்கள். அவங்க அந்த மாதிரி அமர்ந்ததோடு தான் அந்த பாத்திரம் நிரம்பிச்சு. அவங்க தட்டுக்கு வந்து சேர வேண்டியது வந்துச்சு. அவங்களோட வயிறு நிறைஞ்சிச்சு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்படி பெருக்கும்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. பெருக்கிறது கர்த்தருடைய வேலை. இது உண்மையிலே இது ஒரு வேளை புதுசாக இருக்கும் நீங்கள் கேட்குறது. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்கள் இதை தான் போட்டு மண்டே குழப்பின்னு இருப்பாங்க எல்லாம். லோன் மேலே லோனு, டாப்அப் மேலே டாப்அப் பண்ணி, அதாவது ஒரு கடனை 10 கடன் ஆக்கிடுவாங்க. இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள்ளே ஒரு வேளை முன்னே கடன் எதனா பட்டிருந்தா, இதுக்குள்ளே கோட்பாடுக்குள்ளே வருகிற பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் அடித்து நிர்மூலப்படுத்தி உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னே இந்த 7 ஆசீர்வாதங்களுக்கும் உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணணும். இது திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னே எடுத்ததுனால இல்லை, எடுக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் வருது. ஆனால் இதுக்கு முன்னே ஆயத்தமாக இருந்தால் தான் இந்த 7 ஆயத்தங்களும் திருவிருந்தை உண்மையிலே கர்த்தருடைய சரீரமாக மாற செய்யும். அது ரசத்தை ரத்தமாக மாற செய்யும். ஆனால் அப்போ ரத்தமும் கிடையாது, அப்பமும் கிடையாது. உண்மையிலே அது திருவிருந்தாக தான், அது பஸ்காவாக தான் ஆசரிக்கப்பட்டது, இல்லைன்னு சொல்ல. பஸ்கா நாட்கள் கழித்து பண்டிகையாகவே மாறிடுச்சு. பஸ்கா பண்டிகையாகவே மாறிடுச்சு. பண்டிகைனா தெரியும் இல்லையா? குதூகலம், கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் அப்படி ஆயிடுச்சு. அதில் தான் பஸ்கா ஆசிரிக்கு போய் தான் இயேசு தொலைச்சிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கு. இயேசு தொலைச்சிட்டு பஸ்கா எடுக்கிற அந்த மாதிரி வேணாம். ஆனால் இயேசு பூமிக்கு வரதுக்கு காரணமே அந்த மாதிரியால் தான். பிதா கொடுத்தாரு, இந்த பெண்மணியை பயன்படுத்தினார்னு சொல்ல வரேன் நான். அவர் கொஞ்சம் பாதுகாவலராக இருந்தார். யோசேப்பு அவளை அறியாமல் இருந்தார். அவருடைய கைங்கரியமும் இருக்குது அந்த விஷயத்தில், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரெண்டும் சேர்ந்து இயேசு தொலைச்சிச்சு. இதுக்கு என்ன பண்ணுறது? இன்றைக்கி பெருந்திரளான ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 7 காரியங்கள் திருவிருந்துக்காக எடுக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இது வாழ்க்கையிலே இருக்கணும். அது திருவிருந்துக்காக எடுக்கிற ஆயத்தை என்னன்னாக்கா, அந்த நாளுக்கு அது எக்ஸாம் படிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. வாழ்க்கை முழுதுமே சிலபஸ் தரவாக இருக்கணும். நம்ம எக்ஸாம் எப்போ வச்சாலும் எழுதணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வருகையில் நம்ம எடுத்துக்க முடியும். திருவிருந்து இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட் வீக் வருது, வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி திருவிருந்து வருது, 2ஆம் தேதி உழுது புலம்புறது இல்லை. இந்த நாளிலிருந்து இப்போ கேட்கிற சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வர அதிக நாட்கள் நீங்கள் சுத்திகரிப்புக்குள்ளே வருகிறீர்கள். சனிக்கிழமைக்கு சுத்திகரிக்கணும்னு நினைக்காதீங்க, கலந்து கொள்ளுங்க, நான் வரவேற்கிறேன். ஆனால் சனிக்கிழமை தான் சுத்திகரிப்புன்னு நினைக்காதீங்க. இந்த சத்தியம் கேட்குறீங்களா? இதிலேருந்து என்னென்னலாம் நம்ம வெளிப்பட்டு வெளியே வரணுன்றதை பாருங்கள். முதல்ல எல்லைகளை தீர்மானிக்கிறது நான் இல்லை ஆண்டவரே, நீர் தான்.
அதை ஆழமோ அகலமோ என்னவோ நீர் தான் தீர்மானிக்கணும். என்னுடைய எல்லைகளை தீர்மானிக்கிறது நீர் தான். எனக்கு அதிலே பெரிய தொல்லை போயிடும். பெரிய பிரச்சனை ஹவுசிங் பிரச்சனை தான் சொல்கிறேன். பொருளாதாரத்துக்கு நீங்கள் உலக பிரகாரமாக சிந்திச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். இது உங்களுக்கு இது அழ வரும், நாளை நினச்சி கண்ணில் தண்ணி வரும், அவமானம் வரும், கேட்கப்படும் கேட்கப்படாமையும் போகும். ஜபம் குத்து மதிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் நித்தியகனம் பூர்ண ஐஸ்மாக இருக்கும். இதில் ரொம்ப மனமடிவாயிடுறவங்களாம் இருக்கிறாங்க. இதில் புருஷ முன்னாடி சண்டைலாம் வந்தது உண்டு. தேவனை வெறுத்தவங்களாம் உண்டு. நான் சொல்கிறது விசுவாசிக்கா வந்து என்னத்தை ஜபம் என்னத்தை இதுன்னு சோர்ந்து போகிறதுலாம் உண்டு. இதெல்லாம் சோர்வுக்கு நீ ஜபமே பண்ணுறது இல்லையே. ஜபம் பண்ணல, அதை விட வேறு ப்ராக்டிஸுக்கு போயாச்சு. என்னாலுமே நீ துதிப்பாய், என்னாலுமே என் ஆத்துமா என்னாலுமே துதிப்பாய்ன்ற மாதிரி என்னாலும் எந்த நேரமும் இது வந்து கூடவே இருந்துன்னு இருக்குது. இந்த தூதன் என்று எழுதப்பட்டிருக்குது இல்லையா, இவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அது பரிசுத்த ஆவிக்கு புதிய ஏற்பாட்டில் புவனையாக இருக்கிறது. சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். 7 வந்து யாத்திராம 23வது அதிகாரத்தில் 20வது வருஷத்துலேருந்து 31வது வருஷம் வரைக்கும் நீங்கள் கூடைட்டு வைத்துட்டீங்க. டெய்லி பாருங்கள். அது வியாதி கிடையாது, தீர்க்க ஆயுசு வருது, அதுக்கப்புறம் நல்ல விருத்தி இருக்குது, சுதந்திரங்கள் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேலே சுதந்திரங்கள் வந்து எல்லைகளை தீர்மானிக்கிறது என் தேவனாய கர்த்தர். அதில் ஒண்டி உறுதியாக இருங்க. கடன் நான் வாங்க போகிறது இல்லை. அங்கே காசே இல்லை ஜனங்க கையில். அந்த காசு அவங்ககிட்ட இருந்த காசு செல்லாது. இதுதான் வனாந்தரத்தினுடைய மிகப்பெரிய காரியம். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போது அவங்கக்கிட்ட எகிப்தினுடைய கரன்சி அந்த வனாந்தரத்தில் எந்த கடை இருக்குது செல்றதுக்கு சொல்லுங்கள். 40 வருஷம் போட்டாச்சு. பணமே இல்லாத வாழ்க்கை. வேதம் இல்லாத வாழ முடியாது, பணம் இல்லாமல் வாழலாம். அதுதான் சொல்ல வருது. அப்போ இல்லாமல் வாழ முடியுமா? செத்து போயிடுவேணுமா? அதை மண்ணால் வாழ்ந்தாங்க ஜனங்க. இப்போ தான் அந்த மண்ணாக்கே கொஞ்சம் மரியாதை வருது. முதல்ல இந்த மண்ணா வந்து அவங்களுக்கு ஒவ்வாததாக போனதுக்கு காரணம் இந்த திருவிருந்தை இந்த கண்டிஷனில் அவங்க எடுக்கலை. கொடுத்தாங்களேன்னு எடுத்தாங்க, கீழ்படித்தாங்க. என்ன அந்த பஸ்கா ஆசிரிக்கிற பொழுது இந்த 7 கட்டுப்பாடு அவங்களுக்கு தெரியாது. எட்ட பிறகு தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆண்டவர் சத்தியமாக கொடுக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த சத்தியத்தை வந்து நம்ம வந்து உடன்படிக்கையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு திறவுகோல் என்னென்னா அந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். அது பண்ணுறதுக்கு மொத்தமும் சேர்ந்து தான் அதில் வருது. அதில் தன்னைத்தானே ஒப்புரவா சோதித்து பார்த்து ஒப்புரவாகணும். என்ன நான் இந்த தவறு பண்ணல, நான் கசப்பில்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பு எகிப்து ஒருத்தர் தான், நான் ஒருத்தர் தான் பெரிய நன்மைக்கு எடுத்து போட்டுருவான். அதில் தான் அந்த ஜனங்க போய் அப்படியே சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துலேயுமே கர்த்தரை எடுத்துன்னு வர்றார். இது இல்லாமல் உங்களால் திருவிருந்து எடுக்காமல் பஸ்கா எடுக்காமல் உங்களால் மன்னாக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மன்னா அவங்களுக்கு கசப்பாக இருந்ததுக்கான காரணமும் இதுதான். அதை எடுக்க வேண்டிய ஆசரிக்க வேண்டிய விதத்தில் அந்த பஸ்காவை ஆசரிக்கலை. மோசே சொன்னார், வந்த ஜோறு புதுசு தெரியாது, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க எடுத்துக்கிறோன்னு. ஆனால் அந்த அந்த ஒரு ஸ்லாக்கியம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பஸ்கா ஆசரித்தனால செங்கடல் கடக்க முடிஞ்சிச்சு. இதுதான் ஆரம்ப காலத்தில் விசுவாசி அற்புதம் பெறுகிறாங்க. அப்புறம் வனாந்தரத்தில் வந்து உட்காந்துரும் வாழ்க்கை. வனாந்தரத்தில் அவங்களால ஜீவிக்க முடியல. கர்த்தர் கொடுக்குற சத்துவத்தால் அவங்களால நடப்பட முடியல. எத்தனையோ பேர் நீங்கள் பார்க்கலாம், வனாந்திரம் வருகிற பொழுது ரொம்ப சோர்வடைவாங்க. நான் என்னமோ நினச்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. திருமண வாழ்க்கை, அலுவலக வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, இருப்பிடம், இடம், பொருள் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கற்பனை பெரிய விதத்தில் கிரியை செய்யுது. எதிர்பார்ப்பு பெரிய இடத்துல சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கு. இது வந்து நடைமுறை உளவியல் சர்ச்சை, உளவியல் ரீதியாக சொல்கிறேன். அவங்க மனசில் எதிர்பார்ப்பு இருக்குது, எதையும் எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் வேறு. அவங்களுக்கு இந்த திருவிருந்து அல்லது பஸ்கா அவங்களுக்கு கிரியை செய்யலை. அவங்களுக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் கம்பேரிசன் இருக்கும். அவங்க எல்லோரும் கூப்பிட்டு கேட்பாங்க, இங்கே நடந்தது அங்கே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க தங்களோட கருத்தை தெரிவிப்பாங்க. அவன் யாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்குள்ளே ஃப்ரெண்டு அவன் எல்லாரும் ஏன்டா அது மாதிரி பண்ணேன், ஏன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு அவங்க கருத்து சொல்லுவாங்க. அதை கேட்டு இவங்க व्यसனப்படுவாங்க. அப்படியெல்லாம் யாரையாவது பார்ப்பாங்க வளர்ந்தவங்கள. அவன் இதுக்குள்ளே ஃபாலோ பண்ணியிருக்கிறதுலாம் தெரியாது. இவ்வளோ பிரின்சிபல் அவன் ஃபாலோ பண்ணியிருக்கிறது தெரியாது, கடைப்பிடிச்சது தெரியாது. இது நேராக ஜபத்துக்கு பதில் வேணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பாதி பேர் விளங்காதே போயிருக்காங்க. இது வந்து சத்தியம். கோச்சிக்கினா அது பரவாயில்ல, அது தப்பு இல்லை. என்ன கோச்சிக்கினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் சத்தியம். நீங்கள் ஜெபிச்சு நேராக பதில் வரணும். நடுவில் வாழ்க்கை மெத்தட் எனக்கு எது வேணால் இருப்பேன், நான் எப்படி வேணா இருப்பேன்னு அர்த்தம். ஜபத்துக்கு பதில் வரல, அப்போது வாழ்க்கை இந்த 7 காரியமும் கர்த்தருக்குள்ளே நிலைக்க வைக்கும். இதுவே உங்களுக்கு வரநாட்டில் இது அப்படியே என்னவா மாறும்னாக்கா உங்களுக்கு பரிசுத்தமாக மாறும். திஸ் வில் டர்ன் அவுட் அஸ் அ டிசிப்ளின்.
வெல்த் வித்தவுட் டிசிப்ளின் இஸ் ஆல்வேஸ் டிஸ்ட்ராய் யூ. புரியுதா? உங்களுக்கு ஒழுக்கம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் போயிட்டு ஐஸ்வர்யம் வேணும் அது வேணும்னாக்கா பரலோகம் உங்களை நம்பாது. அதுக்கு தான் சொல்கிறது, உலக பிரகாரமான பொருட்களில் நீ உண்மையாக இல்லாவிட்டால் பரத்துக்குரிய காரியங்களில் யார் உங்களை நம்புவான்னு வேதம் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ இன்னிலேருந்து பார்த்துக்கொள்ளுங்க, லேண்டு வாங்காதீங்க, வாங்க போகிறீங்க. யாரும் இனி வாடகை வீட்டில் சபையார் இருக்க போகிறதில்ல, நான் விசுவாசித்து சொல்கிறேன். சீக்கிரத்தில் எல்லாம் சொந்த குடியிருப்புக்குள்ளே நம்ம போக போகிறோம் என்று விசுவாசம் சொல்கிறேன். இருக்கிறவங்க இன்னும் பலிக்கு பெருக்க போகிறீங்க. ஆனால் பழைய வீடு வாங்கினதுக்கும் பழைய வீடு கட்டினதுக்கும் இந்த புதிய ஆசீர்வாதத்தை பெறுவதுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். இது செங்கடல் கிடக்கிற ரகசியம். இது அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும் இந்த 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 கிரயத்தில், இந்த பர்ச்சேஸில். ஏன்னா எல்லாமே லோனில் போய் போய் பழகிடுச்சா தெரியல. சமாதானம்னா என்னான்னு தெரில, சந்தோஷம்னா என்னான்னு தெரில. நிலையான வீட்டை கர்த்தரை உங்களுக்கு கொண்டு பண்ண போகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்யும். இந்த வேத பாடத்திலே கர்த்தர் தாமே இந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தமைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை தெளிக்கிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உள்ள நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்ய சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு